श्रीमात्रे नमः। शम्भालता सवर्णम् संवादयितुम् भवज्वरसिकेत्साम् लिम्पामि मनसि किञ्चन कम्पातटरोगि सिद्धभैषज्यम्। சம்பா லதா சவர்ணம். லதான்னா என்ன? கொடி. எல்லாருக்கும் தெரியும் லதான்னா கொடி. சம்பா லதா அப்படின்னா மின்னல் மாதிரி. மின்னல் கொடியே எப்படி இருக்கு? கொடியே மின்னல் மாதிரி தான் இருக்கு. அப்ப மின்னலே கொடி மாதிரி இருக்கு. இந்த அளவுக்கு வார்த்தையை போடுறாரு பாருங்க. மின்னல் கொடி மாதிரி பிரகாசிக்கிறாளாம். யாரு? காமாட்சி. கம்பா தடத்தில், கம்பா நதி தீரத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற காமாட்சியானவள் மின்னல் கொடி மாதிரி பிரகாசிக்கிறா. எப்படி பிரகாசிக்கிறா அப்படின்னா, அது கண்ணை பறிக்கிறது. சம்பா சவர்ணம், அந்த வர்ணமாகப்பட்டது சவர்ணம் அப்படின்னு கொடுத்தால் வெண்மை. மின்னல் மின்னித்திரா வானத்துல எப்படி இருக்கும்? பழியீர்னு வெள்ளை வெளியேறுன்னு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி கண்ணை பறிக்கிறா மாதிரி. மின்னல் எப்படி கண்ணை பறிக்குமோ அந்த மாதிரி கண்ணை பறிக்கிறா மாதிரி ஒரு வெண்மையான ஒளியோட அவ பிரகாசிச்சுருக்கா. அவ பிரகாசிச்சு இருக்கிற அவள் என்ன? சம்பாதயித்தும் பவ ஜ்வர சிகிச்சா பவ சாகரம். அதாவது இந்த பிறவி பெருங்கடல், பிறவின்ற அந்த ஜ்வரம், பிறவிங்கிற இந்த ஜ்வரத்திற்கு சிகிச்சை அளிப்பதை போல் அவள் இருக்கிறாள். ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற மாதிரி நமக்கு இருக்கா. என்ன ஔஷதம்? அதுக்கான மூலிகையை அவள் கொடுக்கிற மாதிரி பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறாள். இப்ப இந்த மூலிகைங்கிறது நம்மளுடைய பவஜ்வர, பிறவியினுடைய அந்த ஜ்வரத்தை, அந்த பிறவி பிணியை தீக்கிறதோட அது நமக்கு வைஷஜ்யம், ரோகி சித்த வைஷஜ்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சித்த மருந்து மாதிரி. சித்த மூலிகைகள்லாம் வச்சுன்னு செய்யக்கூடிய ஒரு மருந்து, அது நமக்கு மருந்தாக ஆகிறது. லிம்பாமி மனசி கிஞ்சன கம்பாதட ரோகி. அப்படி மனசை வசீகரிக்க கூடிய அளவில் இருக்கக்கூடிய அந்த மின்னல் கொடி போன்ற வெள்ளை வர்ணத்துடன் பிரகாசிக்கக்கூடிய கம்பா நதியில் உலாவிக் கொண்டிருக்கிற காமாட்சியானவள் நமக்கு இந்த பிறவி பிணிங்கிற அந்த ஜ்வரத்தை போக்கக்கூடிய சித்த மூலிகைகள்லாம் வைத்து செய்யக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கிறாள். எப்படி நமக்கு இத அவளுக்கு ரெண்டு பேர் வேற கொடுக்கிறா. என்ன பேர் கொடுக்கிறான்னா, க்ஷண சௌதாமினி, ஸ்திர சௌதாமினின்னு ரெண்டு பேர் அந்த இடத்துல அவளுக்கு வருது. எப்படின்னா, நம்ம பிறவி பிணியை அவள் தீக்கிறா அப்படின்னா எப்படி தீக்கிறா? குண்டலினி சக்தியிலேருந்து நம்மளை எழுந்திருக்க வைக்கிறா. நம்ம இதைதான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வரோம். இதுலயும் பார்த்துட்டு இப்ப லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய அர்த்தத்திலையும் நம்ம இதைதான் பார்த்தோம். அதுல இருந்து ஒரு சக்கரமாக அப்படியே மேல அப்படியே ஆஞ்ஞா சக்கரத்துல நிலை பெற்றவள். அங்கேயே நிக்கிறாளான்னா இல்ல, அப்படியே டகால் மின்னல் அப்படின்ற மாதிரி மின்னிட்டு அங்கிருந்து மேல போயிடுறா. சகசிராரத்திற்கு போய் விடுகிறாள். அப்ப கொஞ்சம் கூட தாமதிக்காமல் மின்னல் மாதிரி, அதுதான் அந்த மின்னல் பிளாஷ் ஆறுது. அந்த வார்த்தையை அங்க போடுறாரு அவர். அந்த இடத்துல மின்னல் மாதிரி க்ஷண நேரம் கூட இருக்காமல் போகிறதுனால க்ஷண சௌதாமினின்னே அவளுக்கு அந்த இடத்தில் இருக்கக்கூடியவள் பேர். ஆனா அங்க மேல சகசிராரத்தில் போய் அங்கிருந்து அவள் வெளிப்பட்டு நமக்கு பிறவி பெருங்கடெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம போய் மோட்சத்தை அடைவதற்கு உதவியாக இருக்கிறதுனால அந்த இடத்திலிருந்து அவள் வெளிப்படும் போது அந்த இடத்தில் ஸ்திரத்தன்மையை கொடுப்பதால் அது ஸ்திர சௌதாமினி அப்படிங்கிற பேரையும் அவள் பெறுகிறாள் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமாக நமக்கு வெளிப்படுகிறது. அனுமித குச்ச காட்டின்யாம் அதிவக்ஷः பீடமங்கஜன்மரிபோः ஆனந்ததாம் பஜேதாம் ஆனங்க பிரம்ம தத்வபோதசிராம். அதிவக்ஷ பீட்ட மங்கஜன், பீட்டம் அங்க ஜன்ம ரிபோஹோ, திரும்பவும் ஜன்மத்தை உண்டாக்கியவள் அப்படிங்கறத கொடுக்கிறார். அங்க ஜன்ம ரிபோஹோ, திரும்பவும் அங்கத்தை உண்டாக்கியவள். யாருக்கு அங்கத்தை உண்டாக்கினான் அப்படின்னு பார்த்தோம்னா, மன்மதனுக்கு அங்கத்தை உண்டாக்கினான். ஏன் உண்டாக்கினான்? அவனுக்கு என்ன அங்கமே இல்லையா? அவனுக்கு திரும்ப உயிர் கொடுத்தாள் அப்படின்னு சொல்லும் பொழுது, யாருக்கு? பரமேஸ்வரனுக்கு எதிரியாக இருந்தவர் பரமேஸ்வரனால் அக்னி, அதாவது நெற்றிக்கண்ணை திறந்து
பஸ்மமாக்கப்பட்டவர் திரும்பவும் இவளால் மறுஜென்மம் கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த காமனாலேயே இவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து, யாரு? பரமசிவனும் தேவியும் ஈஸ்வரியும் ஒன்று சேர்ந்து காமேஸ்வரன் காமேஸ்வரியாக ஆனார்கள். இப்ப இந்த தேவி எந்த பீட்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். இந்த பீட்டத்திற்கு என்ன பீட்டம் ஏன் அப்படின்னு பார்த்தா அனுமித குச்ச காட்டின்யாம். அப்படி காமேஸ்வரன் காமேஸ்வரி ஆனவர்கள் ஆனந்தத்தினால் ஆனந்ததாம் பஜேதாம் ஆனந்தத்தினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் ஆலிங்கனம் செய்து கொள்ளும் பொழுது, நம்ம இந்த ஆலிங்கனம்ன்ற வார்த்தையை நம்ம 2-3 இடத்துல இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். தேவியானவள் என்ன பண்றா? தவம் இருக்கா, லிங்கத்தை மணலால லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஜலம் வருது, ஜலத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக ஆலிங்கனம் செய்து கொள்கிறாள். அதே மாதிரி நெருப்பிலிருந்து காப்பாற்றுவதற்காகவும் ஆலிங்கனம் செய்து கொள்கிறாள் அப்படின்னு பார்த்திருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது ஆலிங்கனம் செய்து கொள்ளும் பொழுது அவளின் கைகளில் இருக்கக்கூடிய வளையலின் தழும்புகள் காமேஸ்வரனாக்கிய அந்த பரமேஸ்வரனின் முதுகுல அப்படியே வளைத்தழும்புகள் படுறது. அவ போட்டு இருக்க நகைகள், அவ கழுத்துல போட்டு இருக்கா இல்லையா, அந்த நகைகள்னா அவருடைய மார்புல அப்படியே தழும்புகள். அந்த அளவுக்கு ஆலிங்கனத்தினுடைய இறுக்கம் இருக்கு அப்படிங்கிறத காட்டுறார். அந்த ஆலிங்கனத்தினுடைய இருப்பின் காரணமாக, அது இறுக்கத்தின் காரணமாக அப்படியே பதிஞ்சு போறது அப்படின்னு. அதே மாதிரியான ஆலிங்கனத்தின் அவருடைய ஆலிங்கனம் அது மாதிரி இருக்குன்னும் பொழுது அவருடைய கைகளில் இருந்ததோ, அவருடைய கழுத்துக்களில் இருந்ததோ, அவருடைய காதுகளில் இருந்ததோ அதுவும் அம்பாளின் மீது இறுக்கமாக படும் பொழுது ஒரு ஆனந்தம் அவர்களுக்குள் ஏற்படுகிறது. அப்ப இத என்ன? சிருங்கார தத்துவம். என்ன தத்துவம்? ஆனந்த பிரம்ம தத்துவ போதசிராம். இது என்ன? சிருங்கார ரசத்தை பேஸ் பண்ணிதான் இது ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்னா சிருங்கார ரசத்தின் அதிபதியே இங்க மன்மதன். அந்த அதிபதியை திரும்பவும் ஜென்மம் கொடுத்து எழுப்பி அந்த சிருங்கார ரசத்திற்கு மேலும் அத்தியாபிகாவாக இருந்தவள் காமாட்சி. அப்படி இருப்பவளுக்கு இது பூரா சிருங்கார ரசம் அப்படிங்கிறது நமக்கு சிருங்கார ரசத்தில் எழுதப்பட்டது அப்படின்னு நம்ம முன்னாடியே இதை சொல்லிட்டு தான் வரோம். அப்படிப்பட்ட சிருங்கார பிரம்ம தத்துவம், அந்த என்ன பிரம்ம தத்துவம்? ஆனந்த பிரம்ம தத்துவம். ஆனந்ததாம் பஜேதாம் ஆனந்த பிரம்ம தத்துவபோத ஸ்ரீராம். அப்ப தத்துவபோதம் சிருங்கார தத்துவத்தை போதிச்சால் எப்படி ஆனந்தம் பிரவாகம் எடுத்து வருமோ அப்படி கொண்டு போனோம் அத மீனிங்க. சிருங்கார பிரம்ம தத்துவத்தை போதிக்க எப்படி ஆனந்தம் பிரவாகம் எடுத்து வருமோ அந்த ஆனந்தத்தின் ரூபமாக இங்கு காமாட்சி கம்பா நதிக்கரையில் உலாவிக் கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறதுதான் இந்த ஆர்யா சதகம் பூரா இதுதான் அவர் சொல்லிட்டு வரார். அவள் ஸ்ரீ வித்யா ஸ்வரூபிணி அப்படிங்கிறதையும் கூடவே இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். அடுத்த ஸ்லோகம். ஐக்ஷிஷி பாஷாங்குஷதர ஹஸ்தாந்தம் விஸ்மயார்க விருத்தாந்தம் அதிகாஞ்சி நிகமவாச்சாம் சித்தாந்தம் சூலபாணி சுத்தாந்தம். ஐக்ஷிசி பாஷாங்குஷதர பாஷ அங்குஷதர ஹஸ்தாந்தம் அப்படிங்கிற. ஹஸ்தம்னா கை, எல்லாருக்கும் தெரியும். ஹஸ்தத்தின் கையிட ஹஸ்தாந்தம் கையில், கைக்குள் என்னத்தை வச்சுட்டு இருக்கா? பாஷ அங்குஷ. பாஷாங்குஷம் அப்படின்னா பாசம் அங்குஷம். பாசம் அவளுடைய கையில பாசமும் அங்குஷமும் இருக்குன்னு என்ன அர்த்தம்? கரும்பு வில்லும் அம்புகளும் இருக்கு. கரும்பு வில்லும் அம்பும் வைத்துக் கொண்டிருக்கிறாள். அப்ப அதை வச்சுட்டு இருக்கிறதுனால யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை தருவதற்காக அவள் வைத்துக் கொண்டு, அதை கேட்கறதை விட அதிகமாகவே விஸ்மயார்க விருத்தாந்தம் அப்படி விருத்தி அடையறதை போல கேட்பவர்களுக்கு கேட்பதை கொடுத்து அதனால் அவர்கள் மேன்மேலும் விருத்தி அடைகிறார்கள். அந்த அளவுக்கு ஆச்சரியப்படத்தக்க அளவில் விஸ்மயார்க விருத்தாந்தம், ஆச்சரியப்படத்தக்க அளவில் அவர்கள் விருத்தி அடைகிறார்கள். அதிகாஞ்சி நிகமவாசம். இப்பேற்பட்டவள் எங்க இருக்கா? காஞ்சியில வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவள். இது என்ன? சித்த அந்தம். சித்தாந்தம் அப்படின்னா என்ன? சித்தாந்தம். சித்தாந்தம்னா வேதம். வேதத்தினுடைய மகா வாக்கியங்கள். வேதத்தினுடைய வேதத்துக்கு ஒரு இருக்கை இருக்கு. அந்த இருக்கைக்கு 4
4 பக்கம் இருக்கு. அந்த 4 பக்கம் வேதத்தினுடைய உட்பொருள். இந்த 4 பக்கமும் சேர்ந்து இது வேதத்தினுடைய உட்பொருள். மகா வாக்கியங்கள். வேதத்துக்குள்ள என்ன இருக்கு? மகா வாக்கியங்களாக இந்த 4 பக்கமும் சேர்ந்து வேதம் விளங்குறது. இந்த 4 பக்கமும் சேர்ந்து விளங்கக்கூடிய இதுல என்னென்னத்தெல்லாம் சொல்றா அப்படின்னு பார்த்தா, இந்த விருத்தாந்தத்துல என்ன இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன இன்னும் அந்த சித்தாந்தம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, நமக்கு எல்லாம் தெரியும் லலிதா பரமேஸ்வரி எதுக்காக வந்தாள்? எதுக்காக அவ வந்தா? சிதக்னி குண்ட சம்போதா தேவகாரிய சமுத்தியதா. தேவர்களின் காரியத்தை கேட்டதை பூர்த்தி செய்து கொடுப்பதற்காக சித் அக்னி குண்ட சம்போதா அதில் அவள் வந்தாள் அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்துல பார்த்தோம். என்ன கேட்டா அவ? பண்டாசுரனிலிருந்து தங்களை காப்பாற்றுவதற்காக. அப்ப லலிதா பரமேஸ்வரி பண்டாசுரவதம், அவளுடைய பண்டாசுரவதம் அதுவும் அந்த சித்தாந்தத்துல, அந்த வேதத்திலே சித்தாந்தத்துல இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சண்டி சாமுண்டி தேவிகள் இவாள்லாம் யார் யார வந்து வதம் பண்றா அப்படின்னு பார்த்தா, மகிஷாசுரன், சும்பனி சும்பன், இவா எல்லாரையும் வதம் பண்றா. இந்த தேவிகளினுடைய லீலைகள், அவர்களினுடைய லீலா வினோதங்கள், இத விளையாட்டுன்னு சொல்றது, லீலைன்னு சொல்றது, இது எல்லாம் அதுல இருக்கும். அப்படி விளங்கக்கூடிய அந்த தேவி, அப்படி வேதஸ்வரூபமான தேவி சூலபாணி சித்தாந்தம். சூலத்தை, பாணினா கை, சாரங்கபாணி, சக்கரபாணி, சக்கரத்தை கையில் ஏந்தியதால் சக்கரபாணின்னு அவருக்கு பேர். சாரங்கத்தை கையில் ஏந்தியதால் சாரங்கபாணின்னு அவருக்கு பேர். இப்ப பாணி அப்படின்னாக்க கை அப்படிங்கிறது தெரியும். இப்ப இவருக்கு சூலபாணின்னு பேரு பரமேஸ்வரனுக்கு. ஏன்? இவர் கையில சூலம் இருக்கு, சூலத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு சக்கரபாணி சாரங்கபாணி கேட்டு நமக்கு நிறைய பழக்கம், அதனால அது வந்து மனசுல இருந்திருக்கும். இந்த சூலபாணிங்கிற வார்த்தை எங்க புதுசா இருக்க மாதிரி இருக்கும். இது பரமேஸ்வரன் கையில் சூலத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார் சூலபாணி. சூலபாணியான அந்த பரமேஸ்வரனின் சுத்தாந்தம். சுத்தாந்தம்னா என்னன்னா அந்த புறத்தில் வசிப்பவளாக இருக்கிறாள். இதே காமாட்சி, இவ்வளவு வேலையை செய்கிற அதே காமாட்சி இந்த பக்கம் சூலத்தை கையில் ஏந்திய பரமேஸ்வரனின் அந்த புறத்தில் வசிப்பவளாகவும் இருக்கிறாள் அப்படிங்கறத இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்றது. ஆஹித விலாச பங்கீம் ஆப்ரம்ஹஸ்தம்ப ஷில்ப கல்பனயா ஆஸ்ரித காஞ்சீம் அதுலாம் ஆத்யாம் விஸ்ஃபூர்த்தி மாத்ரிய வித்யாம். ஆஹித விலாச பங்கி ஆப்ரம்ம ஸ்தம்ப ஷில்ப கல்பனையா. ஆப்ரம்ம ஸ்தம்ப ஷில்ப கல்பனையா. பிரம்மா முதல படைப்பு அம்பாளாகப்பட்டவள் முதல்ல பரபிரம்மமா இருக்கான்னு சொல்லியிருப்போம் நம்ம. அங்க அதுக்கு வந்து எந்தவித உருவமுமே கிடையாது. ஆனா பெண்ணா அலியா அதுவா இதுவா வான்னு கிடையாது. ஆனா அவள் அந்த அப்படி இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மமான அந்த பரபிரம்மமாகப்பட்டது இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு ஆசைப்படுறது. அதிலிருந்து இவ்வளோ பறந்து விரிந்தது, அதிலிருந்து தன்னை சுருக்கி கொள்கிறது. அதிலிருந்து இந்த உலகத்தை சிருஷ்டிக்கணும்னு ஆசைப்படும் போது ஒரு பெண்ணின் ரூபமாக வருகிறது. அதுதான் ஜெகன்மாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்படி அந்த ஜெகன்மாதாவாகப்பட்டவள் சத்தியலோகத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் ஒண்ணு ஒன்னா பிறப்பிக்கிறார். சத்தியலோகம்னு ஆரம்பிக்கும் போது பிரம்மா முதலான தேவர்கள், பிரம்மாதி தேவர்கள் அப்படின்னு சொல்றோம். அதுதான் பிரம்மா முதலான தேவர்களில் இருந்து ஆரம்பிச்சு எங்கே வர ஒன்னா வந்து மனிதர் பிறவி, அதுக்கப்புறம் புழு பூச்சி புல்லு பூண்டு, அது வரைக்கும் இத்தனை ஜீவராசிகளையும் அவள் பிறப்பிக்கிறாள் அப்படிங்கிறதுதான் ஆப்ரம்ம ஸ்தம்ப ஷில்ப கல்பனையா. இத்தனை ஜீவராசிகளையும், ஷில்பன்னா சிற்பம் செதுக்கிற மாதிரி ஒண்ணையும் செதுக்கினாலாம் அம்பாள். ஒரு ஜீவராசியையும் சிற்பம் செதுக்கிற மாதிரி ஒண்ணா செதுக்கி இதை எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி அதில் அவளோட கைவண்ணம் தான் என்னன்னு சொல்றது. இப்படி மனுஷ பிறவினா இப்படிதான் இருக்கணும், பசு மிருகங்கள்லாம் இப்படிதான் இருக்கணும், மிருகத்துல என்ன டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு அதெல்லாம் அப்படிதான் இருக்கணும், ஆண் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள், பெண் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள். எல்லா விதத்தையும் அழகா ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்குவ. நமக்கு அடையாளம் அப்படி காமிச்சாதான் தெரியும். அம்பாள் சொல்றது கண்ணுக்கு தெரியாதது. அதனால சிற்பி எல்லாம் ஒரு வந்து எக்ஸாம்பிள் காட்டுறதுக்கு எல்லாம் ஒரு ஈக்குவலான இல்லதான். ஆனா நமக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த வார்த்தைகள் இங்க யூஸ் பண்ணப்படுகிறது.
ஒரு சிற்பியாகப்பட்டவன் எவ்வளவு நேர்த்தியாக ஒரு சிற்பத்தை செதுக்குகிறானோ அப்படின்னு காட்டப்படுகிறது. அதனால அம்பாளாகப்பட்டவள் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்யும் பொழுது பிரம்மாவிலிருந்து ஆரம்பித்து புழு பூச்சிகள் வரையும் அத்தனையும் அப்படி செதுக்கி செதுக்கி சிருஷ்டி பண்ணி அதுல தன்னுடைய கைவண்ணத்தை காட்டுகிறாள். அப்படி காட்டுகிறவள் ஆஸ்ரித காஞ்சி. அது இருக்கட்டும், பின்னாடி வருவோம். காட்டுபவள் அத எதிரியாவது அதுக்காக தான் கூடவே இன்னொரு வேர்டையும் போடுறார், அன்கம்பேரபிள். அந்த சிற்பியன்னு சொல்லிட்டோம், ஆனா சிற்பியோட இவளுடைய கலையையும் கைவண்ணத்தையும் நம்ம கம்பேர் பண்ண முடியுமான்னா முடியாது, அன்கம்பேரபிள். இப்ப அசையாத பரம்பொருளின் முதல் உணர்வு துடிப்பு. அசையாத பரம்பொருள், அததான் நான் இப்ப சொன்னேன். அந்த பரபிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு உருவமும் கிடையாது, எதுவும் கிடையாது, அசைய போறது இல்ல, அப்படியே இருக்கு. பரபிரம்மம் ஜெகநாதம்னு இருக்க பார், உக்காண்டிருக்க வேண்டியது தானே. பரபிரம்மம் ஜெகநாதம்னு அப்படின்னு சொல்றான்னா என்ன அர்த்தம்? வாய கைய திறக்காம ஏதாவது பேசாம சிவனேன்னு உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி பரபிரம்மஸ்வரூபத்தில் அசையாத இருந்த அது அசைந்து இந்த ஜீவராசிகளை எல்லாம் உற்பத்தி பண்ணும் பொழுது தன்னுடைய கைவண்ணத்தை காட்டி, அப்படி கைவண்ணத்தை காட்டும் பொழுது முதல்ல யாரா வந்தா? தன்னை சுருக்கி கொண்டு அந்த பரபிரம்மமானது, அந்த பிரபஞ்சம், அந்த பரபிரம்மம் சின்னதா அதிலேருந்து அம்பாளாக வந்தாள், ஜெகன் மாதா. அப்ப அந்த முதல் உணர்வுங்கிறதே இந்த தேவி தான். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீலிங் அப்படின்னு ஒண்ணு வருது, ஒரு ஃபீல் வருது அப்படின்னா அந்த துடிப்பு முதல் ஃபீல் வர்றது யார்கிட்டன்னா அம்பாள்கிட்ட தான். அப்பேற்பட்ட தேவி எங்க இருக்கா அப்படின்னு பார்த்தா காஞ்சியும் அதுலாம், அவ இந்த காஞ்சிபுரத்துல இருக்கா. அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தேவியே உன்னை நான் ஆசிரியிக்கிறேன், உன்னை நான் வணங்குகிறேன், உன்னிடமே தஞ்சமடைகிறேன் அப்படின்னு சொல்லி மூக்க கவி இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அற்புதமா இந்த ஸ்லோகத்தை கொண்டு வந்திருக்காரு. எவ்வளவு இதுல இருந்து அவர் கனெக்ட் பண்ணி இங்க இருந்து கொண்டு அப்படிப்பட்ட உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அடுத்த ஸ்லோகம், மோகோபி ஜடில துர்கதி சோகோபி ஸ்மரதி யஹ்ஷணம் பவதி ஏகோ பவதி சஜந்துஹ லோகோத்தர கீர்த்திரேவ காமாட்சி. மூகோபி, இப்ப இதை எழுதினவர் யார்? மூக்க கவி. அந்த மூக்கர்னு அவருக்கு ஏன் பேர் வந்தது? அவர் ஊமையாக அவருக்கு என்ன பேருன்னே தெரியல, ஆனா அவர் ஊமையா இருந்த காரணத்தினால அவருக்கு மூக்கர்னா ஊமை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லயே இதை நம்ம பார்த்தோம். சோ இதுல மூகோபி அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனா ஒருவன் ஊமையாக இருந்தாலும், ஜட்டில துர்கதி, அப்புறம் ஒரு துர்கதியை ஒருத்தன் அடையிறான்னா எப்படி துர்கதி அடைவான்? அவனுக்கு ஞானம்ங்கிறது கொஞ்சம் கூட ஏற்படல, அஞ்ஞானத்தினால். அப்ப ஜட்டில துர்கதி அப்படின்னா அவங்க இருக்கிறது பூரா வெறும் அஞ்ஞானமே, அஞ்ஞானத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஒரு ஸ்ட்ராங்கான அப்படின்னு வச்சுக்கலாம், அவங்கிட்ட இருக்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான அஞ்ஞானம். அதனால் துர்கதி அடையறவனா இருந்தாலும், ஒரு ஊமையாக பிறந்திருந்தாலும், தன்னுடைய அஞ்ஞானத்தின் ஸ்ட்ராங்கான அஞ்ஞானத்தின் காரணமாக துர்கதி அடைந்திருப்பானே ஆகில் சோகோபி ஸ்மரதி யஹ்ஷணம் பவதி. இந்த காமாட்சியை, அதாவது இந்த தேவியை க்ஷணம் பவதி, யஹ்ஷணம் பவதி, ஒரே ஒரு செகண்ட், ஒரு க்ஷணம், செகண்ட்ல ஒரு க்ஷணம் பவதி நினைத்தானேயானால், ஒரு க்ஷணம் நினைத்தாலும் நினைத்த மாத்திரத்தில் கவிதை திறன், கீர்த்தி, புகழ் என்னென்ன வேணுமோ அத்தனையும் அவனுக்கு கிடைக்கிறது. தன்னையே இங்கு உதாரணமாக காட்டுகிறார் மூக்க கவி. ஒரு க்ஷணம் நினைத்த மாத்திரத்தில் அவனுக்கு கவிதை பொழியக்கூடிய திறன், அவனுடைய புகழ் எல்லாமே பெற்று வாழ்க்கை முழுவதும் கீர்த்தியுடன் அவர்கள் வாழ்வார்கள். இதுலதான் மூக்காச்சாரியார் தான் என்னென்ன அனுபவத்தை பெற்றார் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். அதனால இங்க சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்பட்ட, முன்னாடியே இதை தெரிஞ்சதுனால நான் டைரக்டா போயிடுறேன். இதை தன்னையே உதாரணமாக காட்டிக்கொண்டு அவர் இது சொல்றார். ஸ்ருங்கார பட்டாரகர் அப்படின்னு சிறப்பிக்கப்பட்டவர் இவர். அதான் ஏகோ பவதிச ஜந்து, ஜந்து மாதிரி இருப்பான், ஜந்து மாதிரி இருந்தா கூட ஏகோ பவதி, ஏகா ஒரு முறை, ஒரு க்ஷணம் சொன்னால் போர், நினைத்தால் போர், நினைத்த மாத்திரத்திலேயே லோகோத்தர கீர்த்தி ரேவ காமாட்சி, இந்த லோகத்தில் உத்தர நிலையில் இருக்கக்கூடிய
கீர்த்திகி ஏவ காமாட்சி, கீர்த்தியை கொடுக்கக்கூடியவள் காமாட்சி. புகழை இந்த உலகத்தில் உத்தமம் உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, சூப்பர்லேட்டிவ் டிகிரி, அந்த நிலையில் இருக்கக்கூடிய கீர்த்தியை கொடுக்கக்கூடியவள். உன்னை தவிர ஏவ காமாட்சினா நீ மட்டுமே, உன்னை தவிர யாருமே இல்லை. அவருக்கு காமாட்சியை தவிர யாருமே கிடையாது. அதனால அவர் அந்த அளவுக்கு அவளை சொல்றார். சிருங்கார பட்டாரகர் அப்படின்னா சிருங்கார ரசத்தை, சிருங்கார பட்டாரகர் அப்படின்னு சொல்லிட்டு காளிதாசனுக்கு பேர். இதுக்கு உதாரணமாக காளிதாசரை முதலில் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா போன ஜென்மால அவர் அம்பாளை திட்டதுடைய சாபம் தான் மறு ஜென்மால அவர் ஊமையா பிறந்தார் அப்படிங்கிற ஸ்டோரிய நம்ம பார்த்தோம். அவர் சிருங்கார ரசத்திலேயே காளிதாசராக இருந்த பொழுது அவர் எழுதிய எல்லாமே, அவர் எழுதின எல்லா காவியங்களும் சிருங்கார ரசத்திலேயே அவர் எழுதினார். அதனுடைய மறுபிறவியாக இருந்த காரணத்தினால் இப்பயும் இவர் சிருங்கார ரசத்திலேயே இதை எழுதியிருக்கார் மூக்கர். அதனால அவர் சிருங்கார ரசத்தில் எழுதிய காரணத்தினால அவருக்கு சிருங்கார பட்டாரகர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேர். துர்வாசருக்கு கோப பட்டாரகர்னு பேரு, குரோத பட்டாரகர்னு பேரு துர்வாசருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கிற இடத்துல இவருக்கு சிருங்கார பட்டாரகர் அப்படின்னு இதற்கு உதாரணம் காட்டணும் அப்படின்னா காளிதாசரை காட்டலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மூக்க கவி இந்த ஸ்லோகத்துல சொல்றார். பஞ்சதச வர்ண ரூபம் கஞ்சன காஞ்சியே விகார தௌரேயம் பஞ்சசரீயம் சம்போ பஞ்சன வைதக்கிய மூலம் அவலம்பே. இதுல காமாட்சியையே பராபட்டாரிகா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நிலை அவளோடது. அவ அவளுடைய பஞ்சதச வர்ண ரூபம். இப்பதான் நாம கரெக்டா இத படிக்கிறதுக்காகவே நமக்கு அப்படி ஒரு கோஇன்சிடன்ஸ் வந்துதான் தெரியாது. லலிதா திரிசதியினுடைய இன்ட்ரோடக்ஷனை போன வாரம் தான் வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம பார்த்தோம். அதை என்ன பார்த்தோம்? பஞ்சதச அக்ஷரம், பஞ்சதசாட்சரின்னு பார்த்தோம். முதல் வார்த்தையே என்ன? பஞ்சதச வர்ண ரூபம். அது மந்திரங்களை சூக்ஷ்மமாக வைத்துக் கொண்டுள்ளதுன்னு நம்ம போன வாரம் நான் சொன்னேன். இதையேதான் இங்க கொண்டு வந்திருக்கு. மகா லலிதா திரிபுர சுந்தரியான இந்த காமாட்சி மந்திரங்களை சூக்ஷ்ம ரூபமாக தன்னகத்தே வைத்துக் கொண்டிருக்கிறாள். கஞ்சன காஞ்சி அந்த பஞ்சதச வர்ண ரூபம் அப்படின்னா என்னங்கறத நம்ம இதுல திரிசதியில சொன்ன மாதிரி இதை இதுல எக்ஸ்பிளைன் பண்றா. 15 அக்ஷரம், பஞ்சதச, பஞ்சன்னா 5, தசன்னா 10, 15 அக்ஷரங்களால் ஆனது பஞ்சதசி அப்படின்னு சொல்லப்படுகிறது. வித்யை, ஸ்ரீ வித்யை மந்திரம் இது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பிரம்ம வித்யை அனுசந்தானம் எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே தேவி ஸ்ரீ வித்யை சகுண ரூபமாக இங்க காமாட்சியாக காஞ்சியில உட்கார்ந்து பத்மாசனத்துல எல்லாருக்கும் ஈஸ்வரனை வெல்ல காமனுக்கு இருந்த திறமையின் மூலமாக, ஈஸ்வரனை பரமேஸ்வரனை வெல்வதற்கு காமன் கிட்ட திறமை இருக்குன்னு தானே கூட்டு வந்தா இந்த தேவர்கள்லாம். அந்த திறமை அதன் மூலமாகவும் இருக்கக்கூடிய அந்த 15 எழுத்துக்கள், அந்த 15 எழுத்துக்களின் மந்திர வடிவங்களை அதேங்கிறார் இவர். அந்த மந்திர வடிவங்களை நானு பிடிச்சுண்டேன் அப்படிங்கிறார் இந்த மூக்க கவி. பிடிச்சுண்டவர் இதனுடைய இதையும் நம்ம அந்த இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம். இந்த பாலையாகப்பட்டவள் முதல் பீஜம் வாக்பீஜம். அந்த வாக்பீஜத்தை தேவியின் முகமண்டலம், அததான் வாக்பவ கூட்டம். முதல் 5 வாக்பவ கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்த்தோம். அத வாக்பவ கூட்டம், இததான் ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக்க ஸ்வரூப முக பங்கஜா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லலிதா சகஸ்ரநாமத்துல இருக்கு. அவளுடைய 2வது பீஜம் காம பீஜம், அதுதான் மத்திய கூட்டம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுதான் என்ன, நம்ம மத்திய கூட்ட ஸ்வரூபிணி, கண்டாத கடி பரியந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணி. அது முகமண்டலம். அப்புறம் கழுத்துக்கு கீழே இருக்கிற அந்த பாகம். 3வது பீஜம் சக்தி பீஜம், அது 4 அக்ஷரங்களோட கூடியது. சக்தி கூட்டை கதாபன்ன கட்டியதோபாக தாரிணி அப்படிங்கிறது சக்தி கூட்டமாகவும், பஞ்சதச மந்திரமாக, மகா மந்திரமாக, ஸ்ரீவித்யா மந்திரமாக, தேவியின் சூக்ஷ்ம ஸ்வரூபமாக இங்கு அமைந்திருக்கிறது. அவளுடைய சூக்ஷ்ம ஸ்வரூபமாக மட்டும், சூக்ஷ்ம மந்திரமாக மட்டும் இல்லாமல்
ஸ்தூல ரூப அங்கங்களாகவும் இது விளங்குகிறது அப்படிங்கறத பஞ்சசரீயம் சம்போகோ அப்படின்னா காமனை வெல்லக்கூடிய அளவிற்கு, பரமேஸ்வரனை வெல்லக்கூடிய அளவுக்கு திறமை கொண்ட காமன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னல, அதுக்கான வார்த்தை தான் இது. பஞ்சர வைதக்ய மூலம் அவலம்பே. அப்படி அவர் இப்படிப்பட்ட அந்த தேவியின் சூக்ஷ்மரூப மந்திரமாக விளங்கக்கூடியது ஸ்தூல ரூபத்தில் அவயங்களாக, அங்கங்களாக, அவயங்களாக லலிதா சகஸ்ரநாமம் தான் இதுக்கு பிரமாணம் அப்படின்னு. இதுக்கு அது பிரமாணம், அதுக்கு இது பிரமாணம்னு நம்ம ஒண்ணுத்தையும் எடுத்து சௌந்தர்ய லகரி ஆகட்டும், இந்த மூக்க பஞ்சசதி ஆகட்டும், லலிதா சகஸ்ரநாமத்துல இருக்கட்டும், ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைஞ்சின்னு இருக்கா மாதிரி தான் நமக்கு இருக்கும். அப்பேற்பட்ட ஸ்ரீவித்யா மந்திரத்தின் மகாஸ்வரூபியாக இருக்கக்கூடிய அந்த காமாட்சி தேவியை தியானித்துக் கொண்டு இன்னைக்கு ஸ்லோகத்தை நாம முடிக்கிறோம். ஸ்ரீமாத்ரே நமஹ.